சூரி என்ன கைதட்ட காணோம்? நீ கூப்பிட்டு வந்த ஆள்கள்லாம் தட்ட சரியா வேலை செய்யல பத்தியா? சார் எல்லாமே அன்பு தம்பிகள் தான் சார், அன்னைகள் தான் சார். அப்போ உன் பேரை சொன்ன உடனே ஏன் கைதட்டல விசில் அடிக்கல? இல்லைங்க சார், அது நீங்க பேசுறப்போ குறுக்கிட கூடாதுன்றதுக்காக அமைதியா இருக்காங்க சார். இப்போ எத்தனை படத்தில் நடிக்கிறீங்க சார்? எத்தனை படத்தில் கதாநாயகன் நடிக்கிறீங்க சார்? இப்போ 3 படத்தில் நடித்து முடிச்சிருக்கீங்க சார். எத்தனை படத்தில் கதாநாயகனா நடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறேன். கதை நாயகனா அடுத்து 2 படத்தில் நடிக்க போறீங்க சார். 2 படத்தில் நடிக்க போறீங்க. கதாநாயகன் உன்னை ஆக்குனதே வெற்றிமாறன் தான். காமெடி தானே நடிச்சீங்க. இப்போ நீ கதாநாயகனா நடிக்கிறது காமெடியா கதாநாயகனா? சும்மாங்க சார், இதுவும் பதிவு தான் சார், வாழ்நாள் மறக்க முடியாத பதிவு தான் சார். இப்போ எல்லா படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் மாதிரி இந்த படத்தினுடைய நடக்கலை. சும்மா பேரை சொன்ன உடனே நிறைய கை தட்டுவாங்கன்னு நான் முதல்ல நான் வந்த உடனே எனக்கு கை தட்டுவாங்கன்னு பார்த்தேன் பட்னில். சரி சூரி பேரை சொல்லிடலாம், அதனால் கை தட்டுவாங்களான்னு நினச்சி சொன்னேன். கை தட்டலை, அதனால தான் ஒன்று கூப்பிட்டு சார். நீங்கள் இருக்கேன்றாங்க சார். சார் எனக்கு எவ்வளோ எங்கேருந்து எனக்கு உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுறப்ப இவ்வளோ ஒரு பாக்கியம் கிடச்சி இவ்வளோ பரவாயில்ல சந்தோஷமாக இருக்கணும். இப்போ இடத்துல அத்தனை பேர் இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு அதே சந்தோஷம் தான் சார். உங்ககிட்ட நான் ஒர்க் பண்ணுறதில்ல. ரொம்ப நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார். இப்போ எல்லா படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் மாதிரி இங்கே நடக்கலை. வெற்றிமாறன் விடுதலை பற்றி நல்லா எப்படிலாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எவ்வளவு டைம் எடுத்தாலும் இது ஒரு கற்பனையை உருவாக்குறதுங்கிறது. இப்போ நான் ஒரு பாட்டு போடுறேன்னா அந்த பாட்டு அதுக்கு முன்னாடி அங்கே இல்லை. இப்போ ஜனனின்னு ஒரு பாட்டு போடுறேன்னா அந்த பாட்டு அதுக்கு முன்னாடி அங்கே இருந்ததா? எப்படி வந்தது? அதே போல தான் ஒரு படம் உருவாக்குறதும். வரேன் இங்கே வா சார். இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை சார். நீங்கள் ஆள் கூப்பிட்டு வரலையா? பாருங்க சார், பேசும்போது சொல்லிட்டாங்க சார், பாலில் தொந்தரவுக்கு மன்னிக்கவும் சார். என் மேலே கோவப்படாதீங்க சார். இல்லை நீங்கள் உங்கள் 2 பேர் பேரை சொன்னாலே ஆடியன்ஸ் அவ்வளோ தூரம் ஆடியன்ஸை நீங்கள் அவ்வளோ தூரம் கவர்ந்து வச்சுருக்கீங்களா இல்லை நிஜமாக கூட்டு வந்தீங்களான்னு தெரியல. ஆனால் நீங்கள் தான் சொன்னீங்க எனக்கு. ஆமாம் சார். நீங்கள் தான் சூரி ஆள் கூப்பிட்டு வந்துருக்கீங்க சொல்லி அவர் தான் எனக்கு சொன்னார். இங்கே இது விடுதலை ரொம்ப சந்தோஷம். தினமோ ஏன் நினைப்பு வளைக்கிறதே என்ன தொலைக்கிறது. ஏண்டா இந்த உலகத்தில் பிறந்தோம்னு தினமும் ஏன் நினைப்பு என்னையே வளைக்குதே என்னையே தொலைக்குதேன்னு நான் பாடுறேன். அவ்வளோதான். அதை தினமும் ஓ நினைப்புன்னு கதாநாயகிக்கு போட்டாச்சு. அதை பாடுறதுக்கு சஞ்சய் சுப்பிரமணியம் அவர்களை வச்சு நான் பாட்டை எடுத்துட்டேன். எடுத்துனதுக்கு அப்புறமா வெற்றிமாறன் இல்லை சார் உங்கள் வாய்ஸ் வேணும்னாரு. அப்புறம் அவருக்குன்னு ஒரு பாட்டு மனசில் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டேன். மனசில் ஒரு மாதிரியா இருக்கு. அமைதியாக கேளுங்க. மனசில் ஒரு மாதிரியாயிருக்கு அப்படின்னு அவரை பாட வைக்கிறதுக்கு அவர் சொல்லி அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அவர் கர்நாடக மியூசிக்கில் ரொம்ப அத்தனை பெரிய வித்வான்கள்கிட்டையும் இருந்து அவங்க மாதிரியே பாடக்கூடியவர். அவங்ககிட்ட இருந்து என்னென்ன கற்றுக்கிட்டாருங்கிறத அவர் சொன்னார்னா நான் அவர் நாள் முழுக்க கேட்டுகிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சங்கீத வித்வான் அவரை கூப்பிட்டு சினிமாவில் பாட வச்சுட்டேன். இங்கே கூப்பிட்டு இழுத்து பிடிச்சி இங்கே வாங்க இங்கே பாடுங்கன்னு சொல்லி அவர்
ரொம்ப நன்றி சஞ்சய் சுப்பிரமணியன். அதே மாதிரியா வேற என்ன பேசுறதுன்னு தெரியல.